அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 24/4/2024. பிரதமை திதி என்று முழுவதும் உள்ளது. சமநோக்குள்ள சுவாதி நட்சத்திரம் நள்ளிரவு 12:38 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள விஷாகம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 மணியிலிருந்து 7:30 வரை, மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சுக்கிரன், செவ்வாய், ராகுடன் புதன் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, வங்கி கடன் பெற, விவாதங்கள் நடத்த, தற்காப்பு கலைகள் பயில, சொத்து பிரச்சனை பேசி தீர்க்க, கண் திருஷ்டி கழிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பக்கங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. படிக்க படிக்க அனுபவங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க வாழ்க்கைங்கிறது அனுபவ கல்வியால் ஆனதுங்க. நாம் என்னென்னமோ படிச்சிருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கலாம், கல்லூரியில் படிச்சிருக்கலாம், பல்கலைக்கழகங்களில் கூட நாம் PhD பண்ணியிருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் தினசரி வாழ்க்கையில் சிலரெல்லாம் சந்திக்கும் பொழுது, சிலர்கிட்ட பேசும் பொழுது கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க வாழ்க்கை. ஆமாங்க, அதிகமான அனுபவ அறிவு, பட்டறிவு படைத்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். உங்கள் ராசியை நேருக்கு நேராக சந்திரன் பார்க்குறாரு. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வையும் சந்திரன் மேலே விழுறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும். எதிர்த்தவங்க இன்னைக்கு அடங்குவாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வெளிவட்டாரமும் உங்களுக்கு நல்லா இருக்கும். பிள்ளைகளோட உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறது இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களோட இருந்து வந்த மோதல் போக்கு மாறி இன்னைக்கு சுமூகமான பேச்சுவார்த்தை மூலமாக எல்லாம் நல்லதாக அமையும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும். உங்ககிட்ட மறைஞ்சு கிடந்த சில திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு இன்னைக்கு சில வாய்ப்புகள் எல்லாமே வந்து சேருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல்கள், செலவுகள் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, உண்மைகள் ஊமையாகலாம், ஆனால் ஒருபோதும் உறங்கி போகாது. பொய்கள் நிலைத்து நிற்கலாம், ஆனால் ஒருபோதும் வெற்றி அடையாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உண்மையை பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற வாய்மொழிக்கேற்ப உண்மை மூலமாக, உண்மையாக நடந்து கொள்வதன் மூலமாக பல சாதனைகளை செய்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பல வருஷமாக முடியாத சில காரியங்கள் இன்றைய தினத்தில் நல்ல விதத்தில் முடியும். எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கு விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரம் விறுவிறுப்பாக
இருக்கும், பற்று வரவு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. சகோதர வகையில், மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம், அதுவும் சாதகமாக உங்களுக்கு முடியுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் வெற்றி உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வெற்றி என்பது எதை விரும்புகிறீர்களோ அதை பெறுவது. ஆனால் மகிழ்ச்சி என்பது எதை அடைந்தீர்களோ அதில் திருப்தி அடைவது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் வெற்றி பெறுவது முக்கியமல்ல, ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த மகிழ்ச்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எது கிடைச்சதோ அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடியவர்கள், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கும் சேவை செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. பழைய பாடல்களையும் இன்னைக்கு நீங்கள் கேட்டு ரசிப்பீங்க. நீங்கள் படிச்சுட்டு இருந்த காலத்தில் புகழ்பெற்ற பாடல்களாக இருந்த அந்த பாடல்களையும் கேட்டு ரசிப்பீங்க. காரணம், சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. செவ்வாயும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால புது பொறுப்புகள், புது பதவிகள் வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கீங்க இடம், இப்போ செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வந்ததுனால உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி புது இடம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பேங்க் லோனுக்கும் நீங்கள் முயற்சிகள் எல்லாமே பண்ணலாங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்க என்ன படிக்க விரும்புகிறாங்க மேற்கொண்டுங்கிறத தெரிஞ்சு வைத்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதற்கான முயற்சிகளில் இறங்குறது நல்லது. நீங்கள் எதை படிக்க விரும்புனீங்களோ அதை அவங்கள்ட்ட சொல்லி திணிக்காதீங்க. அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை மட்டும் சொல்ல பாருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமையும் அலைச்சலும் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, பணத்தை சேமித்து பின்னாளில் நாம் அழகாக சுவையாக வாழலாம். ஆனால் காலத்தையும் நேரத்தையும் சேமித்து வைத்து பின்னாளில் நாம் ஒருபோதும் வாழ முடியாது. வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆமாங்க, எனக்கு அது நடந்தாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது கிடைச்சாதான் நான் சிரிப்பேன், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற நாட்களை சோகத்தில் கடத்துறது உங்களுக்கு பிடிக்காதுங்க. சோகமாக இருந்தாலும் சுகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நாம் கடந்து போக வேண்டும்ங்கிற மாதிரியான மன உறுதிக்கும் கொள்கைக்கும் சித்தாந்தத்திற்கும் உரியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்குதுங்க. உங்க ராசிநாதன் ஆகிய சந்திரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களை மட்டம் தட்டி பேசினவங்களே இன்னைக்கு உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. உங்களவுக்கு யாருமே இல்லைங்க. நான் ஆரம்பத்தில் உங்களை சரியாக புரிஞ்சிக்கல, போக போக தாங்க உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி உங்களிடம் நெருங்கி சிலர் பாராட்டி பேசுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகமாகும். சகோதர வகையில் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் சரியாகி சந்தோஷமாக பேசி மகிழ்வீங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் திருப்திகரமான சூழ்நிலை உருவாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளா இருந்து வந்த ஈகோ கூட இன்னைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தை வேற மாதிரி எந்த மாதிரி விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடும். சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, போட்டிகள் எப்படி இருக்குது, யார் யார் புதுசாக என்னென்ன
வியாபாரம் பண்ணுறாங்க, நாம் ஏதாவது ஒரு புது ஏஜென்சி எடுக்கலாமா, இந்த மாதிரி யோசனைகள் வரும். புது ஏஜென்சி எடுக்க வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கெட்ட காரியங்களை செய்ய அச்சப்படுங்கள், வேறு எதற்காகவும் அச்சப்படாதீர்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க, பயப்படவே மாட்டீங்க, அஞ்சா நெஞ்சனாக எப்போதும் இருப்பீங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு ஏதாவது கெடுதல் நினைக்கிறதோ அல்லது ஏதாவது செய்கிறதா இருந்தால் ரொம்ப யோசிப்பீங்க. வேண்டாம், நமக்கு அதெல்லாம் நாம் நம்ம வழியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் மனசாட்சிக்கு மதிப்பளித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தான். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது. தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் அருமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. தடாலடியாக முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பணவரவும் தினத்தில் உண்டு. பழைய நகையை கொடுத்து புது நகை வாங்கிறது, பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறது, லோனுக்கு முயற்சி பண்ணுறது, இஎம்ஐ எவ்வளோ வரும்னு கணக்கு போட்டு பார்க்கறது. இன்றைக்கி குடும்ப பட்ஜெட் வேற ஒரு மாதிரி தாக்கல் பண்ணி எவ்வளோலாம் துண்டு விழுது, எவ்வளோ சேமிப்பு இருக்குது, மேற்கொண்டு எவ்வளோ கடன் இருக்குதுங்கிற மாதிரியான சின்ன சின்ன கலந்துரையாடல்கள் கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு இருக்குங்க. சகோதர வகையில் தான் கொஞ்சம் செலவுகள் இனிமேல் வர வாய்ப்பு இருக்குதுங்க. வீடு சொத்து வாங்கிறதா இருந்தால் யோசித்து வாங்குங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தாய் பத்திரத்தை சரி பார்த்துக்கிறது நல்லதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு நல்ல லாபம் இருக்குது. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் சிலருக்கு இடமாற்றம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் யாரையுமே பகச்சிக்க வேண்டாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நீதி என்பது மற்றவர்களிடத்தில் நாம் ஒழுக்கமாக நடந்து கொள்வது. ஆனால் நேர்மை என்பதோ நமக்கு நாமே ஒழுக்கமாக நடந்து கொள்வது. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே நீதி நேர்மையோடு இருப்பீங்க. அடுத்தவங்களிடமும் நீங்கள் நல்ல விதத்தில் நடந்துப்பீங்க. உங்கள் மனசையும் நீங்கள் கட்டுப்படுத்தி மனசாட்சியோடையும் நடந்து கொள்வீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் ஒழுக்கமாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பணவரவு உண்டு. எதிர்பார்த்தது நடக்கும். ரொம்ப நாளாக தள்ளி போன சில காரியங்கள் சீக்கிரமாக இன்னைக்கு நடக்கும். இதுக்காக தான் நான் காத்திருந்தேன், இன்னைக்கு எல்லாமே நல்ல செய்தி வந்தாச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற தைரியம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். பணம் கொடுத்து ஏமாந்து போன இடத்திலிருந்து சின்ன பகுதி உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வெளிவட்டாரத்திலேயும் நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. செவ்வாயின் பார்வை உங்கள் மேலே பட ஆரம்பிச்சதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உடல் உஷ்ணம் அதிகமாகும். சின்ன சின்ன வேனல் கட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வெயில் நேரத்தில் வெளியில் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அனுசரித்து கொண்டு போங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு நல்ல பேர் இருக்கும். சாதுரியமாக பேசி இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
துலாம் ராசிக்காரர்களே, குறையில்லாத வாழ்க்கையை தேடாதீர்கள். இதுவரை யாருக்குமே அது கிடைத்ததில்லை, அமைந்ததில்லை. ஆமாங்க, அதனால தாங்க சில குறைபாடுகள் குடும்பத்தில் இருந்தால் கூட அதை நிறைவாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குது. ஆனால் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணும், கோவப்படக்கூடாது. யாருங்க இந்த வீட்டில் என்ன புரிஞ்சுக்கிறாங்க? நான் ஏதோ ஓடின்னு இருக்கேன், உழைச்சின்னு இருக்கேன், யாருமே இந்த வீட்டில் யாருக்கு தெரியுதுன்னு நீங்களாகவே அழுத்து கொள்ளாதீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கோவப்படுவீங்க, சில நேரம் எதிர்த்து பேசுவீங்க. பழசெல்லாம் இழுத்து பேசாதீங்க. நடந்து போனதை பேசும்பொழுது கொஞ்சம் சிக்கல்கள்லாம் வரும். அதனால் நிம்மதியை குறைச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க, கெடுத்துக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கெல்லாம் வியாபாரம் நல்லா இருக்கும், உத்தியோகத்திலையும் நல்லது நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். ஒரு சிலருடைய மறைமுகமான சில சித்து வேலைகள்லாம் இன்னைக்கு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. பார்க்கும்போது நல்லா விசாரிக்கிறாங்க, பவ்யமாக பேசுகிறாங்க, பாசமாக பேசுகிறாங்க. ஆனால் அந்த பக்கம் போயிட்டு நமக்கு குழி பறிக்கிறாங்களே அப்படின்னு சிலருடைய உண்மையான முகத்தை இன்றைய தினம் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வெளி உணவுகளை இன்னைக்கு தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வெற்றிக்கு எந்த குறுக்கீடும் கிடையாது. ஆனால் நாம் தான் நடந்து நடந்து பாதை அமைக்க வேண்டும், பாதை போட வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க உங்கள் வெற்றிக்கு அடுத்தவங்க துணையை நீங்கள் தேட மாட்டீங்க. நாம தான் புதுசாக ஒரு பாதை அமைத்து அதில் பயணம் செய்து வெற்றி பெற வேண்டும். அப்படி பெறக்கூடிய வெற்றி தான் உண்மையான வெற்றி என்று முழுக்க முழுக்க தன்னுடைய உழைப்பால் வெற்றியை பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் செலவு இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். நண்பர்களும் வருவாங்க, உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க. அவங்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த சொந்தக்காரங்க இன்னைக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஆர்வமாக வந்து பேசுவாங்க. திடீர் பயணங்கள் உண்டு. ரொம்ப நாளாக பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்த இடத்துக்கெல்லாம் இன்னைக்கு நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாகவே இருக்கும். அதே நேரத்தில் பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. விலை உயர்ந்த சமையலறை சாதனங்கள், டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி சில பொருட்கள்லாம் வாங்குவீங்க. மொபைல் ஃபோன் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டு. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க, கொஞ்சம் அலைச்சலும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாகவே, சுப செலவுகள் தரும் நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அறிவாளியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை. ஆனால் யாரையும் அறியாமல் கூட புண்படுத்தி விடக்கூடாது என்பதில்தான் நமது கவனம் இருக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, படிப்பறிவில்லாதவர்களிடம் கூட கீழே இறங்கி போய் அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசக்கூடிய பண்பாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும். அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கின தொகையை கூட இன்னைக்கு தந்து முடிப்பீங்க.
எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. வீடு மனை வாங்கிறதுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளை சந்திக்கிறதா இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கலாம். அந்த சந்திப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அக்கா அண்ணன் மூலமாக சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இன்னைக்கு கிடைக்குங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு சில வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் முன்னேறும் போதுதான் நம்முடைய உழைப்பின் உன்னதம் தெரிய வரும். ஆமாங்க, உழைப்புக்கு உடனே பலன் கிடைக்காதுங்க. தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கும் போது முன்னேற்றம் உண்டு. கடினமாக உழைத்து கொண்டிருக்கும் பொழுது காசு பணம் வந்து சேரும். விடாமுயற்சியோடு உழைக்கும் பொழுது வெற்றிகளும் தேடி வரும். ஆமாங்க, அதனால தாங்க எவ்வளவு சாதித்தாலும் கூட சாதித்த மாதிரியே நினைக்காம மேலே மேலே சாதிக்கிறதுக்கு முயற்சிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதி சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இருக்கிற வீட்டை கொஞ்சம் இடித்து கட்டுறதோ அல்லது வேறு வீடு மாறுறதோ அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. தாய் வழி உறவினர்களால் இன்றைக்கி சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. புது வேலைக்கு நீங்கள் முயற்சிகள் செய்யலாம். ஒரு சிலருக்கு புது வேலை அமையிறது, இருக்கிற வேலையில் சின்னதாக ஒரு அங்கீகாரம், சின்னதாக ஒரு சலுகை அதெல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த லாபம் எல்லாம் கிடைக்கும். ஆனால் 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணாலும் எதுவுமே சரி வர மாட்டேங்குதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்கும். இன்றைய நாள் போச்சா, நாளைய நாள் போச்சா, பிரச்சனை இல்லாமல் இருக்குதா, அதுவே ஒரு பெரிய விஷயங்கிற மாதிரி எண்ணங்களும் சில நேரங்களில் தோணுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, இது உங்கள் பாதை, உங்களுக்கான பாதை. உங்களுடன் சிலர் நடக்கலாம், ஆனால் உங்களுக்காக யாராலும் நடக்க முடியாது. ஆமாங்க, வாழ்க்கைங்கிறது வாழ்வதற்கு தான். அதை நாம் தான் வாழ்ந்து காட்டணும். இதில் அடுத்தவங்களை நாம் குறை சொல்கிறதோ அல்லது அடுத்தவங்க முன்னால் போய் நிற்கிறதோ சரி வராதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு நம்முடைய கர்மாவை நாம் தான் சுமக்க வேண்டும் அப்படிங்கிற தெளிவோடு இருந்து கொண்டு அடுத்தவர்களை குறை சொல்லாமல் தன்னைத்தானே வழிநடாத்தி செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. உங்களுடைய ராசியை விட்டு செவ்வாய் நகர்ந்துட்டார். இனிமே உங்களுக்கு எல்லாத்திலுமே வெற்றி தாங்க. தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். தடைகள் விலகி எதிர்பார்த்ததெல்லாமே நடக்கும். சாதுரியமாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ பேச்சில் ஒரு கம்பீரம் தெரிய வரும். குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. வியாபாரமும் விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் உரசல் போக்கெல்லாம் மாறி உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க.
அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று இன்றைக்கு நீங்கள் வணங்கிட்டு வருவீங்க, பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும், அப்பாடா இன்றைக்காவது ஏதோ நல்ல விதத்தில் முடிஞ்சுதேங்கிற மாதிரியான சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான தீபம். அதை பிரகாசமாக எரியச் செய்து அடுத்த தலைமுறையிடம் நாம் ஒப்படைக்க வேண்டும். ஆமாங்க, அந்த மாதிரி யோசிக்கிறவங்க நீங்கள் தாங்க. சமூக அக்கறையோட, சமூக நலனோட பிள்ளைகளை வளர்த்து சமூக நன்மைக்காக பிள்ளைகளுக்கு சில பொறுப்புகளை தரக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இன்றைக்கும் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தீங்க, கோவப்பட்டீங்க, ஆவேசமாக பேசுனீங்க, எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குதுன்னு சங்கடப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும், ஜெயிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தான் நிதானமாக இருக்கணும், முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்தினீங்கன்னா நலமாக இருக்குங்க. பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா நல்லதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும், விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஞாபக மறதியால் சில விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது, அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.